கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சென்ற இளைஞர்கள் இருவர் இரவில் மது அருந்திக் கொண்டே சைட் டிஷ்காக பார்பிக்யூ சிக்கன் சமைத்து சாப்பிட்டு தலைக்கேறிய போதையில் கண்ணை மூடிய சம்பவம் மது பிரியர்கள் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. கொடைக்கானலுக்கு செல்லும் பெரும்பாலானோர் அங்கிருக்கும் குளுமையான சூழலை மதுவுடன் கழிப்பது வழக்கம். இன்னும் சொல்லப்போனால் சிலர் மது, கஞ்சா, போதை காளான் என எக்ஸ்ட்ரீம் லெவலில் போதையாகுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இதேபோல வைப் செய்ய வந்த இளைஞர்கள்தான் சகோதரர்களான சிவகுமாரும் சிவராஜும். திருச்சியை சேர்ந்த இவ்விருவரும் தனது நண்பர்களான ஜெயக்கண்ணன், ஆனந்தபாபுவுடன் கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா சென்றனர். காலையில் ஊர் சுற்றிவிட்டு லூட்டியடித்த இளைஞர்கள் இரவில் மது விருந்துக்கு தயாராகினர். இதற்காக தனியார் விடுதியில் ரூம் எடுத்து இரவில் அடுப்புக்கறி கொண்டு பார்பிக்யூ சிக்கன் சமைத்து ஓல்டு மங்க் ரம் அடித்து போதை ஏற்றிக் கொண்டனர். 2 அறைகள் வாடகைக்கு எடுத்த நிலையில் மது அருந்திவிட்டு சிவராஜும் சிவகுமாரும் வேறு அறைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குளிருக்கு இதமாக சிக்கன் சமைக்க தயார் செய்த அடுப்புக்கரியை அணைக்காமல் அப்படியே வைத்துவிட்டு ஜெயக்கண்ணனும் ஆனந்தபாபுவும் அப்படியே உறங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் காலையில் நீண்ட நேரமாகியும் ஜெயக்கண்ணனும் ஆனந்தபாபுவும் ரூமை விட்டு வெளியே வராததால் அதிர்ச்சியடைந்த சக நண்பர்கள் கதவை உடைத்து பார்த்தபோது இருவரும் படுக்கையிலேயே உயிரிழந்து கிடந்தனர். இதையடுத்து போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அடுப்புக்கரியில் இருந்து வந்த புகையால் மூச்சு திணறி இறந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது. இதுகுறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் பொன்ரதி, கதவடைக்கப்பட்ட அறையில் அடுப்புக்கரியில் இருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு என்ற விஷவாயு செல்ல வழியில்லாமல் அறைக்குள்ளேயே சுற்றும் என்பதால் அளவுக்கு அதிகமாக அதனை சுவாசித்ததாலேயே மரணம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்தார். அடுப்புக்கறி போட்டு அவங்க குளிர்காயறாங்க. அதுவும் ஒரு கதவு அடைக்கப்பட்ட அறையில அந்த குளிர் காயும் போது கார்பன் மோனாக்சைடு என்ற விஷவாயு வெளியேறுகிறது. இதனால என்ன ஆகும்னா, உடனே நல்ல சுயநினைவுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தலைவலியும் தலை சுத்தலும் வரும். பட் இதே மது அருந்தி விட்டோ அல்லது சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஏதாவது போதைப் பொருளை எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மூளை சிக்னல் கொடுக்காது. அப்ப அப்படியே அவங்க மரணம் சம்பவிக்கிற ஒரு அபாயமா நிகழ்கிறது. கொடைக்கானலுக்கு வரும் மக்கள் குளிர் தாங்க முடியவில்லை என்றால் எலக்ட்ரிக்கல் ரூம் வார்மர் பயன்படுத்தலாம் என்றும் அல்லது ஸ்வெட்டர் அணிந்து கொள்ளலாம் என்றும் மருத்துவர் பொன்ரதி அறிவுறுத்தியுள்ளார். கார்பன் மோனாக்சைடை நம்மால் நுகர்ந்து கண்டறிய முடியாது என எச்சரிக்கும் மருத்துவர் ஒருபோதும் கரி அடுப்பை பயன்படுத்தக்கூடாது என்றார். கார்பன் மோனாக்சைடு வாயு நமக்கு எந்த துர்நாற்ற வாடையோ அல்லது வேற எந்த விதமான வாடையோ நமக்கு தெரியாது. அது காற்றுல கலந்துருக்கும். இப்போ இந்த லங்ஸுக்கு போய் அது பிராணவாயு இல்லாம போறதுனால மூளையும் இருதயம் எல்லா முக்கியமான உறுப்புகள் எல்லாம் பாதிக்கக்கூடும். அதனால நமக்கு கூடுமான வரைக்கும் இந்த கரி அடுப்பு பிளஸ் இந்த சிகிரி அடுப்பு அப்புறம் பார்பிக்யூ இது மாதிரி மூடி இருக்கிற அறையில பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.